ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை நேர்முக தேர்வு எப்போ கால் லெட்டர் வரும் அப்படின்ட்டு நேற்று ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ நிறைய பேருக்கு நான் இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு தகவல் தான் போட்டுகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வேலைவாய்ப்பு தகவல் போட்டுவிட்டேன். ஸோ இன்னும் போடுறதுக்கு டைம் இல்லை, ஆனால் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ போடுவோம் உங்களுக்கு. ஸோ அதுக்கிடையில் நேற்று ஒரு நண்பர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ, இந்த மாதிரி நீங்கள் போன ரேஷன் கடை வேலைவாய்ப்பு தகவலாம் போட்டிங்க, ரொம்ப உண்மையாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நேர்முக தேர்வு எப்போ வரும், எப்போ கால் லெட்டர் வரும் அப்படின்னு கொஞ்சம் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ வேலை மெனக்கிட்டு அவங்களுக்காக நான் வீடியோ போடலை. அதாவது பல பேர் நம்மளை வெறுத்தாலும் சரி, நமக்காக ஒருத்தர் நம்மளை மதித்து கேட்குறாரு, ஒருத்தர் நேசிக்கிறாருக்காகத்தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு லைட்டாக வாங்க பார்க்கலாம். கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட் இணங்க தான் நாங்கள் இந்த வீடியோவை போடுறேன். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு வாங்க பார்க்கலாம். இந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தார். போன டைமில் கரெக்டாக சொன்னீங்க, இந்த டைமில் சொல்ல மாட்டேறீங்க. ரேஷன் கடை ஜாப் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, வீடியோ போடுங்க. அதான் உங்கள் வீடியோ கரெக்டாக இருக்குது, 100% கரெக்டாக இருக்குது. ஸோ மதுரைக்கு எப்போ இன்டர்வியூ வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸோ இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அதாவது நேர்முக தேர்வு கால் லெட்டர் எப்போ வரும், அதாவது மதுரைக்கு எப்போ வரும்னு கேட்குறாரு. இதை பற்றின தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இவர் சொன்னார் இல்லையா, இப்போது போன தடவை கரெக்டாக வீடியோ போட்டிங்க, அதை அப்படியே கரெக்டாக கொடுத்தீங்க, இந்த தடவை சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த தடவை என்னென்னா, உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இந்தந்த டேட்டில் நீங்கள் பேப்பரில் ஆட் கொடுக்கணும், அப்புறம் இந்த டேட்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இந்த டேட்டில் உங்களுக்கு வேலை கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துடணும் மாதிரி கரெக்டாக போட்டிருந்தாங்க. அதை பற்றின வீடியோ உங்களுக்கு பேப்பர் நியூஸ் கட்டு உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ எல்லாம் பக்காவாக முடிஞ்சிருச்சு. ஆனால் நவம்பர் 7 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணலாம், இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்ளை பண்ணவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நவம்பர் 7 அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. நவம்பர் இறுதியில் உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பணுங்க, அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் படித்து பாருங்கள். என்னோடய வீடியோவில் ஒரு 4-5 வீடியோ, இந்த ஜாப் பற்றின வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பேப்பர் நியூஸ் கட்டு பேப்பர் போட்டிருப்பேன். அதில் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். நவம்பர் 7 அதாவது லாஸ்ட் டேட் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடியது. அப்புறம் நவம்பர் இறுதிக்குள்ளே கால் லெட்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் என்னென்னா, முழுமையான தகவல் என்னென்னா, உங்களுக்கு நவம்பர் 7 அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு கால் லெட்டர் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி டேட் நவம்பர் உங்களுக்கு 15 ஆகி போச்சு. ஸோ நவம்பர் இறுதினா உங்களுக்கு இன்னும் 15 டேஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 25, 26, 27 இந்த மாதிரி ஒரு 3 டேட் 4 டேட்டில் கண்டிப்பாக இன்டர்வியூ கண்டிப்பாக உங்களுக்கு லெட்டர் கண்டிப்பாக வரும். ஸோ ரொம்ப ப்ராசஸ்லாம் கிடையாது. ஏன்னா கால் லெட்டர் அனுப்புனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு அனுப்புனா ஒரு மறுநாள் காலையில் அல்லது மறுநாள் 2 நாள் ப்ராசஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ 25 உங்களுக்கு கால் லெட்டர் அவங்க சென்ட் பண்ணாலும் 26, 27 கையில் கிடச்சிரும். மேக்ஸிமம் 3 டே, அதாவது 3 நாள் ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே வேகன்சி ஃபில் பண்ணுங்க தான் போட்டிருக்காங்க. நம்ம போன தடவை எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணால், அதாவது ஒரே மாவட்டத்தில் வெவ்வேறு வகையான டேட்டில் தான் நாங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண உங்களாவே தெரியும். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 16, 17, 18 அந்த மாதிரி 3 டேட் கண்டினியூவாக கொடுத்து ஒவ்வொரு பேஜ் நம்ம ஒரு நாளைக்கு 300 பேர் 400 பேருங்கிற பட்சத்தில் அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் இந்த தடவை உங்களுக்கு 3 டேட் கொடுப்பாங்க. அந்த 3 டேட்டில் தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால் பேஜாக தான் உங்களுக்கு பிரித்து உங்களுக்காக இந்த போன தடவை மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லாம் பக்காவாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நவம்பர் 7 முடிஞ்சது உங்களுக்கு அப்ளை பண்ண டேட்டு. அப்புறம் நவம்பரை என்ன இல்லை, நான் கெஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நவம்பர் 30க்குள்ளே அவங்க நேர்முக கடிதம் உங்களுக்கு சென்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அது பட்சத்தில் உங்களுக்கு கால் லெட்டர் 25, 26, 27 வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு அதுக்கு முந்தின டேட்டு 20க்கு அப்புறம் வந்தாலும் நீங்கள் கால் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு அந்த டேட் வரும் அப்படின்ட்டு. சிலருக்கு 25 வர சொல்லியிருக்கலாம், சிலவங்க 26 வர சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 3 டேட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. கம்பல்சரி இந்த மந்த்துக்கு உங்களுக்கு நேர்முக தேர்வு, அதாவது
அதாவது காலர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க சொன்ன மாதிரி டிசம்பரில் வந்து 3வது வாரத்தில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து முழுமையான தகவல் தான். இது அவங்க பேப்பர் நியூஸில் கொடுத்தது தான் நாங்கள் சொல்லியிருக்கேன் நான். அதே மாதிரி என்னோடய வீடியோவில் முந்தி எடுத்து பாருங்கள். அதே மாதிரி பேப்பர் நியூஸில் போட்டிருக்கதை நான் இப்போ நானும் சொல்கிறேன். ஸோ எல்லாம் பக்காவாக பண்ணிட்டு தான் வராங்க, அவங்களுக்கே தெரியும். ஸோ வந்து கொஞ்சம் ஒரு 10 டேஸ் மட்டும் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக கால் லெட்டர் வந்துடும். கால் லெட்டர் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வீடியோ போடுறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்ககிட்ட அந்த நேரத்தை வந்து இந்த கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து கேட்கலான்னு பார்த்தேன். அவங்க ஃபோன் வந்து எடுக்கலை. ஸோ இன்றைக்கி மார்னிங் எனக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஃபோன் எடுத்தாங்க அப்படின்னா, அதை மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்யூரேட்டாக வந்து என்ன டேட்டில் வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கெஸ்ஸிங் வந்து மேக்ஸிமம் 25, 26, 27 அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 நாள் ப்ராசஸ் தான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகிறீங்க. அப்புறம் வந்து டிசம்பர் வந்து அதாவது 3வது வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் விட்டுருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா எல்லாமே ப்ராசஸ்லாம் பக்காவாக முந்தி சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ ரிசல்ட் விட்டே ஆகணும். போன தடவை மாதிரி காசு கொடுத்தாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்படின்னு எந்த சலனமும் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்காக இன்டர்வியூ கால் லெட்டர் கண்டிப்பாக வந்துடும். இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்க, அதாவது கால் லெட்டர் எப்போ வந்துச்சு அப்படின்னு ஏதாவது உங்களோட ஒரு ரிவ்யூ வந்து கண்டிப்பாக எனக்காக போடுங்க. நான் உங்களுக்காக வந்து நிறைய பேருக்கு அதை தெரியப்படுத்தலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு ஜனவரி ஃபஸ்ட்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஜாப் போகிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏதாவது அப்படி கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்னொரு 10 நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கால் லெட்டர் கண்டிப்பாக வந்துடும். கால் லெட்டர் வராமல் இருக்காது, வந்தால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த ஜாப் பற்றின ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அதாவது மேலும் நம்ம வந்து உங்களுக்காக நான் வந்து ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நான் வந்து எப்போவுமே உங்களுக்காக சில வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து இன்னும் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு தகவலோட நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.